ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்கள் செந்தில்நாதன். நம்ம நீட் பிஜி கவுன்சிலிங்க்கும் இனிமேல் சப்போர்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ் நிறைய போட போகிறோம். அதில் ஃபஸ்ட் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறது ஆல் இண்டியா கோட்டாவில் எம்எம்சி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் இருக்குது இல்லைங்களா, அங்கே எம்எஸ் கோர்சஸ்க்கு எந்த ரேங்க் வரைக்கும் நம்ம கேட்டகரி வைஸ் சீட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொரு கேட்டகரிக்கும் ஓப்பன், ஓபிசி, நான் க்ரீமி லேயர், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன், எஸ்சி, எஸ்டி. இது ஆல் இண்டியா கோட்டா கட் ஆஃப் ரேங்க் வச்சு நீங்கள் பார்த்துக்குங்க. 2023 எந்த ரேங்க் வரைக்கும் கிடச்சிதுங்கிறத பார்க்கும்போது 2025லையும் இந்த ரேங்க்குள்ளே இருந்தால் சேஃப், அந்த பர்டிகுலர் கோர்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம யூகிக்க முடியும், ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஓகே, இந்த ப்ரெசன்டேஷனில் இப்போ நம்ம நீட் பிஜி 2025க்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் ரேங்க், சேஃப் ரேங்க் என்ன ஃபார் மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் எம்எஸ் கோர்சஸ்க்கு அப்படின்னு பார்க்கலாம். இதில் நம்ம பார்க்க போகிறது 2023 கட் ஆஃப் தான். பட் ஸ்டில் இந்த ரேங்க்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு சேஃப். இப்போ எம்எஸ்இஎன்டி இந்த கோர்ஸுக்கு நீங்கள் ரவுண்ட் 1ல் 2023 9354 9354 ரேங்க் வரை கிடச்சிருக்கு. ரவுண்ட் 2ல் 11000 ரேங்க் வரை கிடச்சிருக்கு. ரவுண்ட் 3ல் 13409 வரைக்கும் கிடச்சிருக்கு. ரவுண்ட் 4ல் 17458 வரைக்கும் கிடச்சிருக்கு. அதே போல் ஓபிசி நான் க்ரீமி லேயருக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 10312 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 12405 அந்த ரேங்க் வரை கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 16626 ரேங்க் வரை கிடச்சிருக்கு. இந்த ரேங்க்கில் நீங்கள் இருக்கீங்களான்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்தந்த ரவுண்டுக்கு அந்தந்த கம்யூனிட்டிக்கு சேஃப். எம்எஸ்இஎன்டிக்கு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு தமிழ்நாடு எம்எம்சியில் ஃபஸ்ட் ரவுண்டுக்கு 13284 ரேங்க் வரை கிடச்சிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 18541 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 27730 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 25543 ரேங்க் வரைக்கும், செகண்ட் ரவுண்டில் 28062 ரேங்க் வரைக்கும், தேர்ட் ரவுண்டில் 36159 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அதே போல் எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 58910 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 64510 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 70429 ரேங்க், ஃபோர்த் ரவுண்டில் 74428 ரேங்க் வரைக்கும் எம்எஸ்இஎன்டி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் கிடச்சிருக்கு. அதற்கடுத்து பார்த்திங்கன்னா எம்எஸ்என் ஜென்ரல் சர்ஜரி, இதுதான் அதிகமான ஸ்டூடெண்ட்ஸ் விரும்பி ஜாயின் பண்ணக்கூடியது, அதிகமான டாக்டர்ஸ். ஃபஸ்ட் ரவுண்டில் ஆல் இண்டியா கோட்டாவில் 3575 ரேங்கோட க்ளோஸ் ஆகியிருக்கு. செகண்ட் ரவுண்டில் 6330 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. தேர்ட் ரவுண்டில் 6226 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அதே போல் ஓபிசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 4479 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 6350 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 7448 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 7817 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 11215 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 12804 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 10469 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 21614 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 44065 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் வேக்கன்சி 46669 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து எம்எஸ் ஆப்தால்மாலஜி ஓப்பனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 6935 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 9688 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 10063 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஓபிசிக்கு 9661 ரேங்க் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும், லாஸ்ட் ரவுண்டில் 11268 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 18739 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 17952, தேர்ட் ரவுண்டில் நமக்கு 27172 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டோடையே க்ளோஸ் ஆகிடுச்சு, 18661 ரேங்க். எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 54170 ரேங்க் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே க்ளோஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து எம்எஸ் ஆர்த்தோபெடிக்ஸ் ஓப்பனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 3644 ரேங்க், ஓபிசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 5376 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 6223 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 9909 ரேங்க் வரைக்கும் கிடச்சிருக்கு. எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 12155 ரேங்க், செகண்ட் ரவுண்டில் 12461 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. ஏசி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 16020 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. அதுக்கடுத்து எம்டி ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் கைனகாலஜி, எம்எஸ் ஆப்ஸ்டெட்ரிக்ஸ் அண்ட் கைனகாலஜி, எம்டி எம்எஸ் ஸ்லாஷ் போட்டு தான் கொடுத்துருந்தாங்க.
இதில் வந்து ஓப்பனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 220, செகண்ட் ரவுண்டில் 3718 ரேங்க் 89th ரேங்கோட முடிஞ்சிருக்கு. ஓபிசிக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 2715 ரேங்க் 50th ரேங்க், ரவுண்ட் 3ல் 4689th ரேங்க். எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 7178 ஃபஸ்ட் ரவுண்டில், செகண்ட் ரவுண்டில் 9198 ரேங்க், தேர்ட் ரவுண்டில் 9486 ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 13229, செகண்ட் ரவுண்டில் 14551, தேர்ட் ரவுண்டில் 19033 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு 23554 ரேங்க் ஃபஸ்ட் ரவுண்ட்லேயும், தேர்ட் ரவுண்டில் 46th ரேங்க் 519th ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. எம்டிஎம்எஸ் அனாட்டமி வந்து பார்த்திங்கன்னா இது நிறைய பேர் எடுக்கிறதில்ல. ஓப்பனுக்கு ஃபஸ்ட் ரவுண்டில் 36477, செகண்ட் ரவுண்டில் 58152, தேர்ட் ரவுண்டில் 60046 ரேங்க். எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸுக்கு 59909 ஃபஸ்ட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் 60549 ரேங்க் வரைக்கும் சீட் கிடச்சிருக்கு. தேங்க்யூ. இது தவிர உங்களுக்கு வந்து ஒரு வேறு ஏதாவது எம்டி கோர்ஸ், எம்எஸ் கோர்ஸ்லேயே வேறு காலேஜ்லலாம் கட் ஆஃப் மார்க் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அதற்கான டேட்டா கலெக்ட் பண்ணி அஃபிஷியல் டேட்டா உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ தட் உங்களுக்கு எந்த கோர்ஸ் நீங்கள் விரும்புகிறீங்களோ, எந்த காலேஜ் நீங்கள் விரும்புகிறீங்களோ, எந்த ரேங்க் சேஃப் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். ஆல் தி பெஸ்ட். பெஸ்ட் ஆஃப் லக். காட் பிளஸ் யூ.